லக்ஷ்மியா சக ஹிருஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தே பிச்ச கீயதே. பகவான் ஸ்ரீமன் நாராயணன் எப்போதும் வைகுந்தத்தில் பிராட்டியோடு கூட சேர்ந்தே இருக்கிறார். பகவானுடைய கருணை தூண்டப்பட வேண்டுமென்றால் அதற்கு பிராட்டி முக்கியமான காரணமாக இருக்கிறாளாம். தன்னை ஒருவர் அணுகும் பொழுது அவரிடத்தில் கோபம் கொள்ளாமல், அவருடைய பாபங்களுக்கு தகுந்த தண்டனையை வழங்காமல் பகவான் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அவனோடு கூட இருக்க வேண்டும். அதேபோல் வைகுந்தத்திலும் பகவான் பிராட்டியோடு சேர்ந்திருக்கிறார். அங்கு நாம் சென்ற பிறகு கைங்கரியம் செய்யும் பொழுது, பகவானுக்கு தொண்டு செய்யும் பொழுதும் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சேர்த்துத்தான் செய்ய வேண்டும் என்பதனாலே இருவரும் அங்கும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆகையால் பகவானை பற்றும் பொழுதும் பிராட்டியை விட்டுவிட்டு பற்ற முடியாது. அவனை அடைந்து கைங்கரியம் செய்யும் பொழுதும் தனியாக பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடாது. அதனால் பிராட்டி ஸ்ரீ மகாலட்சுமி இன்றியமையாதவளாக ஆகிறாள். அதனால்தான் எப்போதும் பகவானை விட்டு பிரியாமல் கூடவே இருக்கிறாள். ஆனால் விபரீதமான ஒரு சூழ்நிலை. பிருகு என்கிற முனிவர் யார் உயர்ந்த தெய்வம் என்று முடிவு செய்வதற்காக மும்மூர்த்திகளையும் சென்று பார்த்தார். அப்போது பகவானுடைய திருமார்பில் எட்டி உதைத்தபடியாலே மகாலட்சுமி தாயார் கோபம் கொண்டு, நான் இருக்கும் இடம், என்னுடைய வாசஸ்தானமான திருமார்பை அவர் எப்படி மிதிக்கலாம் என்று வெகுண்டு வைகுந்தத்தையே விட்டு கீழே இறங்கி இந்த பூலோகத்துக்கு வந்துவிட்டாள். கரவீரபுரம் என்கிற இடம் மகாராஷ்டிரத்திலே கோல்ஹாப்பூர் என்று சொல்லப்படுகிறது. அந்த இடத்தில்தான் பிராட்டி கீழே எழுந்தருளி பல ஆண்டுகள் இருந்தாள். அவள் வைகுந்தத்தை விட்டு பிரிந்தவுடனே வைகுந்தமே சோபை இழந்து விட்டதாம். புராணங்களில் உபனிஷத்துக்களில் சொல்லும் பொழுது அத்தியற்கானல தீப்தம் என்று தெரிவிக்கப்படுகிறது. வைகுந்தத்தினுடைய ஒளியை அளவுபடுத்தவே முடியாது, அவ்வளவு பிரகாசமான பூமியாம். ஆனால் பிராட்டி அந்த இடத்தை விட்டு விலகினவுடன் அதனுடைய சோபை அனைத்தையும் இழந்து போயிற்று. பகவானாலும் தனித்து வைகுந்தத்தில் இருக்க முடியவில்லை. அதனால்தான் கீழே இவ்வுலகத்தில் ஸ்ரீனிவாச பெருமானாக இறங்கினார் என்று புராணம் கூறுகிறது. தொண்டை நாட்டு திருத்தலங்களை முடித்த பிறகு வடநாட்டு திருத்தலங்களில் முதலாவதாக திருவேங்கடம் என்கிற திருமலை, அதனுடைய ஸ்தல புராணத்தை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் முதல் பகுதியாக பிருகுவினுடைய சரித்திரம் என்ன, பெருமான் எதற்காக இந்த பூலோகத்துக்கு வந்தார் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இந்த பகுதியில் கதையை பார்க்கலாமா? கீழே இறங்கி வந்த பகவான் திருவேங்கடம் என்கிற அழகான மலைத்தொடர், இந்த மலைக்கு வருகிறார். அப்போது இந்த மலைக்கு சேஷாச்சலம், சேஷாத்ரி என்றுதான் பெயர். கலியுகத்தின் தொடக்கத்தில் பெருமான் வந்த பிறகுதானே வெங்கடாத்ரி என்று பெயர். துவாபர யுகத்தில் சேஷாச்சலம் என்று பெயர் பெற்று இந்த மலை விளங்கிற்று. இந்த மலைக்கு அடியிலே வந்து பகவான் பிராட்டியை திரும்ப அடைவதற்காக கடுமையான தவத்தை செய்ய தொடங்கினாராம். பொதுவாக நம்மை போன்ற ஜீவாத்மாக்கள் தான் தவம் செய்ய வேண்டும். பகூனாம் ஜன்மாந்தர சகேஸ்ரேஷு தபோஜான சமாதிபிகி நராணாம் க்ஷீணபாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதே என்று புராணம் சொல்லுகிறது. பல பிறவிகளுக்கு தவம் செய்து தியானம் செய்து பழகினோம் என்றால் அப்போது பகவான் கண்ணனிடத்தில் நமக்கு பக்தி ஏற்படுமாம். அப்ப நாம் கண்ணனை குறித்து தவம் செய்வதை புரிந்து கொள்ளலாம். கண்ணனே வந்து தவம் செய்கிறாரே, எதற்காக பகவான் தபஸ் செய்தார் என்றால் பிராட்டியை திரும்ப அடைவதற்காக. ஏதோ ஒரு பொருளை தொலைத்து விட்டோம் அல்லது யாரோ ஒருவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டு விட்டோம் என்று வைத்துக் கொள்வோம். திரும்ப அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக, அவர்களுடைய அன்பை பெறுவதற்கு என்ன செய்வோம்? நம்மையே வருத்தி கொண்டு, இத்தனை கஷ்டங்களை பொறுத்து கொண்டாலும் உன்னை எப்படியாவது அடைய நான் ஆசைப்படுகிறேன் என்று காட்ட வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் ஸ்ரீனிவாச பெருமானே இந்த இடத்தில் தவம் இருக்க தொடங்கினார். அங்கிருந்துதான் கடை தொடர்கிறது. பகவான் கீழே வந்து தவம் இருக்க தொடங்கினால் அவர் அசைவது கிடையாது, உணவு கிடையாது, உறக்கம் கிடையாது. அப்படியே ஓரிடத்தில் அமர்ந்திருந்து தவம் செய்கிறார். அவரை சுற்றி
ஒரு புத்து கட்டப்பட்டது. எறும்புகள் எல்லாம் புத்து கட்டுமோ இல்லையோ, அதை போல மண்ணு மூடி மூடி ஒரு பெரிய புற்று போல ஸ்ரீனிவாச பெருமானை சுத்தி அமைக்கப்பட்டு விட்டது. பகவான் அதை பத்தி கவலைப்படவில்லை. தொடர்ந்து தியானத்திலே தபஸிலே ஈடுபட்டிருக்கிறார். ஆனா உணவு கிடையாது. ஒரு நாள் பகவான் உண்ணாமல் இருந்தால் கூட மகாலட்சுமி தாயாரால பொறுத்து கொள்ளவே முடியாதல்லவா? என்னதான் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை இருந்தாலும், கணவனுக்கு சோறு இடுவதில் மனைவி குறையே வைக்க மாட்டாள். என்ன சண்டை இருந்தாலும் ஒரு சமையலை செய்து இந்தா உண்டுகொள், நான் பரிமாற மாட்டேன், நீயே சாப்பிட்டுக்கொள், இல்லது இவ்வளவுதான் பண்ணுவே ஏதோ சொல்லலாமே தவிர பசியோடு மட்டும் கணவனை விட்டுவிடுவதற்கு மனசு வராது. அதே போல மகாலட்சுமி கோபித்து கொண்டு தனியே சென்றிருந்தாலும் ஸ்ரீனிவாச பெருமானுக்கு உணவே இல்லையே, எதுவுமே உட்கொள்ளாமல் இருக்கிறாரேன்னு அவளுக்கு வருத்தம். அதனால் என்ன செய்தாளாம்? பிரம்மா சிவன் இவர்கள் இருவரையும் அழைத்து பிரம்மாவை ஒரு பசுமாடாக மாற்றினாள். சிவபெருமானை ஒரு கன்றுக்குட்டி வடிவத்திலே மாற்றினாளாம். இந்த இருவரையும் கொண்டு போய் அந்த தேசம், ஸ்ரீனிவாச பெருமான் தவம் செய்து கொண்டிருந்தாரே அந்த தேசத்து அரசன் சோழ மன்னவன் ஒருவன் இருந்தான். அந்த சோழராஜாவினுடைய மாட்டுக்கொட்டகை இருக்கும் இல்லையோ, அந்த மாட்டுக்கொட்டகையிலே போய் இடையனிடத்திலே கொடுத்து விட்டாள். இந்த 2 மாடுகளும் ராஜாவினுடைய மாடுகளோடு சேர்ந்து விட்டன. தினமும் அந்த ராஜாவுக்குன்னு ஒரு இடையன் இருப்பான் அல்லவா, அவருடைய மாடுகள் அனைத்தையும் மேய்ச்சலுக்கு அழைத்து கொண்டு போவான். சாயங்காலமானால் திரும்ப அழைத்து கொண்டு வருவான். வந்தவுடனே பால் கறக்க வேண்டும். சாயங்காலம் மேய்ந்து முடித்து வந்தவுடனே பால் கறக்க வேண்டுமே. அப்போது பார்த்தால் எல்லா மாடுகளும் பால் கொடுக்கின்றன. இந்த ஒரே ஒரு மாடு பிரம்மா பசுமாடு வடிவத்தில் வந்திருக்காரு, அந்த மாடு மட்டும் மடியை இழுத்து பார்த்தால் பாலே வரவில்லை. ஒரு நாள் பார்த்தான், 4 நாள் பார்த்தான், 1 வாரம் ஆயிற்று. என்னமோ தவறு நடக்கிறது, இந்த மாடுடைய பால் எங்கே செல்லுகிறதுன்னு தெரிந்து கொள்ள ஆசை. ஒரு நாள் மறைந்திருந்து அந்த மாடு என்ன செய்கிறதுன்னு பார்த்து கொண்டே போனான். பார்த்தா ஆச்சரியம், அந்த பசுமாடு நேர மேய்ந்து கொண்டிருக்கும் மாடுகளை விட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போய் அங்கு ஒரு பெரிய புத்து இருக்கு. அந்த புத்துக்கு மேலே நின்று கொண்டு தன்னுடைய மடியில் இருந்த பால் அனைத்தையும் அந்த புத்திலே கொட்டி விடுகிறதாம். இதை அந்த இடையன் பார்த்த உடனே அவனுக்கு கோபம். ஐயோ, இந்த மாடு என்ன எல்லா பாலையும் வீணாக்குகிறதே என்று கோபத்தோடு கையில ஒரு தடியை எடுத்துக்கொண்டு வேகமா மாட்டை அடிப்பதற்காக போனான். உண்மை நடந்தது என்ன? உள்ளுக்குள்ள புற்றுக்குள்ள ஸ்ரீனிவாச பெருமான் இருக்கிறார். அவருக்கு உணவில்லாவிட்டாலும் ஒரு பாலாவது அவர் பருகலாம் அல்லவா? அதற்காக இந்த பசுமாட்டை மகாலட்சுமி தாயார் ஏற்பாடு செய்து பிரம்மாதான் போய் பகவானுக்கு பாடு வடிவத்திலே பால் கொடுத்து கொண்டு வந்தார். அதெல்லாம் இந்த இடையனுக்கு தெரியாது. இந்த மாட்டுக்கு மேல கோபம், பெரிய தடியை எடுத்து ஓங்கி அடிப்பதற்காக போனான். உள்ளுக்குள் இருந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோபித்துக் கொண்டார். ஒரு பசுமாடு என்கிட்ட எவ்வளவு அன்போடு வந்து பாலை கொடுக்கிறது, அந்த பசுமாட்டை சாதாரணமா பசுமாட்டை அடிக்கிறதே பெரிய குற்றம் தான், தவறு தான். அதை விட பகவானுக்கு தொண்டு செய்த ஒரு மாட்டை அடிக்கிறானே என்று பெருமானுக்கு கோபம். தவக்கோலத்தில் அமர்ந்திருந்தவர் அப்படியே அந்த இடத்துல திடீரென்று எழுந்தார். புத்தை உடைத்து கொண்டு பெருமாள் நேரம் 7 அடி 8 அடி ஒசரத்துக்கு கருகருன்னு உயர்ந்து நின்ன உடனே பார்த்தவன் அடிக்க வந்தானே, இடையன் அடிக்க வந்தவனுடைய தடி மாடு பேரில் படாமல் ஸ்ரீனிவாச பெருமானுடைய தலையிலேயே அடி விழுந்தது. அவருக்கு இந்த இடத்துல வெட்டு விழுந்து ரத்தம் கொட்ட தொடங்கித்து அவன் பயந்தே போனான். திடீரென்று யோசிச்சு பாருங்க, எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம், பக்கத்துல 8 அடிக்கு ஒரு ஒசரமான உருவம், நல்ல வாட்ட சாட்டமா மல்லாண்ட திண்தோள் மணிவண்ணன் பகவான், அப்பேற்பட்ட உருவம் வந்து நின்னா அவனுக்கு பயத்திலேயே உயிர் போய்விட்டது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவன் கீழே விழுந்தான். இப்ப ஸ்ரீனிவாச பெருமானுக்கு ரத்தமா கொட்டுறது. அந்த ரத்தம் எல்லாம் மாட்டினுடைய உடலிலே பட்டு அந்த மாடு திரும்ப சோழ அரசனிடத்திலே ஓடியது. அவனுக்கும் புரியல, என்னது இடையன் வரவில்லை, மாடு மட்டும் வந்திருக்கிறது, உடம்பு முழுக்க ரத்தமாக இருக்கிறதே, ஏதோ விபரீதமாக நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்டு அவன் திரும்பவும் இவரோடு கூட ஓடி வந்தான். மாட்டை பின்தொடர்ந்து வந்தா. அவன் கண்ட காட்சி என்ன? இடையன் மரணமடைந்து கீழே கிடக்கிறான். பக்கத்துல 8 அடிக்கு ஒசரமா ஸ்ரீனிவாச பெருமான் கருகருன்னு உடம்பு முழுக்க ரத்தத்தோடு இருக்கிறார். ஓ, இவர்தான் நம் இடையனை கொன்றிருக்க வேண்டும் என்று கோபம் கொண்டு உனக்கு இப்போதே மரண தண்டனை கொடுக்கிறேன் என்று அரசன் அறிவித்து விட்டான். பெருமானுக்கு கோபம். என்ன நடந்ததுன்னு ஆராய வேண்டாமா? ஒரு நீதி வழங்கும் பொழுது யார் தவறு செய்தார்கள், என்ன பட்சம்னு எல்லா தரப்புகளையும் விசாரித்துத்தானே சொல்ல வேண்டும். வேடிக்கையாக சொல்லுவார்கள், சுக்ரீவனுக்கு ஒரு பாணி உண்டாம். சுக்ரீவனுடைய நீதி வழங்கும் தன்மை எப்படிப்பட்டதென்றால், ஒருத்தர் தவறு செய்தவர் தண்டனைக்காக அழைத்து கொண்டு வந்தால் முதல்ல கழுத்தை வெட்டிடுவானாம். அதற்கு பிறகு இவர் என்ன தவறு செய்தார் அப்படின்னு இப்ப ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சி பண்ணிவிட்டு தானே தலையை வாங்க வேண்டும். முதல்ல தலையை விட்டுடுவானாம், அதற்கு பிறகு ஆராய்ச்சி செய்வான். அவ்வளவு கடுமையான ஆட்சி சுக்ரீவனுடையதுன்னு வால்மீகி தெரிவிக்கிறார்.
அதை போல இந்த இடத்தில் ஆராயாமல் அரசன் முடிவெடுத்தபடியால பெருமானுக்கு கோபம். இப்படி செய்ததற்கு நீ பிசாசாக பிறப்பாய் என்று அந்த ராஜா சோழ நாட்டு அரசனுக்கு பகவான் சாபம் கொடுத்தார். அப்புறம்தான் அவன் விசாரித்து என்ன நடந்தது. மாட்டை இவன் அடிக்க வந்த போது இவர் பேரிலே பட்டது. ரத்தமே ஸ்ரீனிவாச பெருமானுடையது. இடையனுடைய ரத்தம் அவர் உடம்பில் இருக்குன்னு தவறாக அரசன் நினைத்தான். ரத்தமே ஸ்ரீனிவாசனுடையதுதான். அதனால மன்னிப்பு வேண்டி எப்படியான சாப விமோசனம் கொடுக்க வேண்டும் என்று அரசன் பிரார்த்திக்கிறார். அப்ப பகவான் சொல்லுகிறார், அந்த சாபம் கொடுத்ததுதான், நீர் பிசாசாக பிறக்க வேண்டும். அதற்கு அடுத்த பிறவி ஒரு உயர்ந்த மன்னனுடைய வம்சத்திலே ஆகாசராஜன் என்கிற பெயரோடு நீர் வந்து பிறப்பீர். உம்முடைய மகள், உன்னுடைய பெண்ணை நான் வந்து திருக்கல்யாணம் செய்து கொள்வேன் என்று ஸ்ரீனிவாச பெருமான் வரம் கொடுக்கிறார். சரின்னு அவனும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போகிறான். அவனுடைய அந்த பிறவி முடிந்து பிசாசான பிறவியும் அடைந்து மறுபடியும் வந்து பிறக்கிறான். இது ஒரு பக்கம் கதை. இப்ப மறுபடியும் தொடர்ந்து இருக்க வேண்டுமே. இவர் தவம் செய்து கொண்டிருந்தார் பிராட்டியை அடைவதற்காக. அதை தொடர வேண்டும். மறுபடியும் எந்த இடத்துக்கு போகலாம்னு தேடினவர் மலைக்கு மேலே ஏழி போனார். 7 மலைகளுக்கு மேலே வராகப் பெருமானுடைய சன்னதி இருக்கிறதே. அப்போதே வராகப் பெருமாள் உண்டு. ஸ்ரீனிவாச பெருமான் தான் திருமலைக்கு வந்து சேர்ந்த பெருமாள். கிருதயுகத்திலிருந்தே வராகப் பெருமானுடைய விளையாட்டு மலை கிரீடாத்ரி என்று இந்த மலைக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த வராகப் பெருமாள் பூவராகனிடத்திலே போய் வெங்கடேச பெருமாள் பிரார்த்தித்து எனக்கு இந்த இடத்துல ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டு, யார் பக்தர்கள் இந்த ஊருக்கு வந்தாலும் முதலில் உமக்குத்தான் பூஜை, முதல்ல உமக்குத்தான் தரிசனம், முதல்ல உமக்குத்தான் நைவேத்தியம், அதற்கு பிறகுதான் எனக்கு எல்லாமே என்று வார்த்தை கொடுத்து இந்த இடத்திலே இருப்பதற்கு ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டார். அதோடு கூட யாரான இந்த பையனை பார்த்து கொள்ள வேண்டுமே. இளம் பருவம் இருக்கிறது, ஆனா யாரான இந்த வாலிபனை பார்த்து கொள்ள வேண்டும். அதனால வராகப் பெருமான் வகுளமாலிகா என்று ஒரு பெண், அவளை அழைத்து இவள் உனக்கு தாய் ஸ்தானத்திலே இருந்து உன்னை பார்த்து கொள்வாள் என்று தெரிவித்தாராம். அந்த வகுளமாலிகை யாருன்னு பார்த்தால் முன் பிறவியில் இவள் தான் யசோதையாக பிறந்திருந்தாள். துவாபர யுகத்தில் யசோதையாக பிறந்தவள். அவளுக்கு பெரிய கதை இருக்கு. வசுதேவர் தேவகி 2 பேருமே முன் பிறவிகளிலிருந்தே தவம் செய்து பிறந்தவர்கள், கண்ணனை பெற வேண்டும் என்பதற்காக. அதுபோல நந்தகோபாலனும் யசோதையும் கூட 2 கந்தர்வர்கள். அவர்களும் தவம் செய்து கண்ணனை வளர்க்கும் பாக்கியத்தை பெற்றார்கள். அந்த யசோதைக்கு கிடைக்காத இன்பமே கிடையாதல்லவா. தேவகி பெற்றதோடு சரி, அதுக்கு மேல ஒரு ஆனந்தத்தை, வளர்க்கும் ஆனந்தத்தை அவள் பெறவே இல்லை. ஆனா யசோதைக்கு எத்தனை ஆனந்தம். மருவனின் திருநெத்தியில் சுற்றி அசைதர மணிவாயிடை முத்தம் தருதலும் உந்தன் தாதையைப் போலும் வடிவு கண்டு கொண்டு உள்ளம் உள்குளிர விரலைச் செஞ்சிறு வாயிடைச் சேர்த்து வெகுளியாய் நின்னுரைக்கும் அவ்வுரையும் திருவிலேன் ஒன்றும் பெற்றிலேன் எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாளே என்று தேவகி புலம்பராளாம். ஐயோ, நான் ஒரு இன்பத்தையும் அடையவே இல்லையே. நீ அழகா நடந்து வரும்போது உன்னுடைய நெத்தியில் இருக்கிற சுட்டி அசைற அழகா நான் பார்த்தது கிடையாது. உங்க அப்பா முகத்தையும் உன் முகத்தையும் பார்த்து எவ்வளவு அழகா குழந்தை உரிச்சு வச்சு பிறந்திருக்கு. என் கணவனை போலவே குழந்தை இருக்கேன்னு பார்த்து ஆனந்தப்படுற பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஏதானு நான் கோபமா பேசினா குழந்தை கோபித்துக் கொள்ளுமோ இல்லையோ, கையில வாயில விரலெல்லாம் வச்சுண்டு கோபமா என்னை பார்க்கிற பார்வையும் நான் இழந்து விட்டேன். ஒன்னும் கண்டிட பெற்றிலேன், எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாள் என்று பாடுகிறாள் தேவகி. அப்ப யசோதைக்கு கிடைக்காத இன்பம் கிடையாது. ஆனால் கண்ணனுக்கு கல்யாணமாகிற கோலத்தை மட்டும் அவள் ஒரு நாளும் பார்க்கவில்லை. கண்ணன் 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு கல்யாணத்தை கூட யசோதை பார்த்தது கிடையாது. அதனால் ஒரு குறை மனதில், அந்த குறை தீர அவளே வகுளமாலிகையாக வந்து பிறந்து ஸ்ரீனிவாசனுடைய கல்யாணத்தை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறாள். இது கதையினுடைய அடுத்த பகுதி. ஆகாசராஜனாக பிறப்பதற்கு சோழ நாட்டு அரசனுக்கு சாபத்தை கொடுத்தார். தான் திருமலையிலே காத்திருந்தார். மேலே கதையில் என்ன நடந்தது, பத்மாவதியை எப்படி திருக்கல்யாணம் செய்து கொண்டார் என்று அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.